வணக்கம். உங்கள் ராஜ்குமார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காலேஜஸ் ஒரு 15 to 20 காலேஜஸ் நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சுட்டு அதோட ரவுண்ட் 1 ஸ்டேட்டஸ், ரவுண்ட் 2 ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதர்ன் ரீஜியனில் ஒரு பெரிய காலேஜ், பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சிவகாசியில் இருக்கிறது. காலேஜ் கோட் நம்பர் 4965. நோட் பண்ணிக்கோங்க, 4965. ஸோ இவங்க பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு தரமான கல்லூரி. 25 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ 25 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் இருக்குது இவங்ககிட்ட, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுக்கப்புறமா பிஎஸ்ஆர்ஆர்னு இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜை எதுக்கு இந்த ரவுண்டில் நான் கொண்டு வரேன்னா, ரவுண்ட் 2ல் இவங்க மேக்ஸிமம் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்ட் 3ல் நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் ஒரு கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ படிக்கணுன்னா திஸ் இஸ் த சாய்ஸ். ஏன்னா ரவுண்ட் 3ல் நீங்கள் போய் ஒரு புதுசாக ஒரு காலேஜ் எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்புனா, ஆல்ரெடி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த செக்டாரில் பார்த்திங்கன்னா சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம், சங்கரன்கோயில், திருநெல்வேலி, நெக்ஸ்ட்டு இந்த அருப்புக்கோட்டை, மதுரை சைடு, திண்டுக்கல் சைடு எல்லாருமே ஒரு ஹப்பாக இருக்கிற காலேஜ் தான் இந்த பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ். மெஃப்கோ நேஷ்னல் தே ஹவ் வைண்டட் அப். ஸோ அதுலேயும் மேக்ஸிமம் சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஈவன் அப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கேடரில் அதே ரேஷியோவில் இருக்க ஒரு காலேஜ்னால், ஒரு ஒத்த காலேஜ், அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ்னால் அது உங்களுக்கு பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் தான். அட்டானமஸ் இருக்குது, நாக் அக்ரிடேட்டட், என்பிஏ இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், தேர்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ரிபிள்இ பற்றின கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டிருக்கேன், மெக்கானிக்கல் பற்றின கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டிருக்கேன், சிவில் பற்றின கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில் இது எடுக்கிறதுக்கு ஒரு உகந்த காலேஜ். சர்க்யூட் பிரான்ச்சஸில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, பட் டெஃபினெட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்காது உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில். ஏன்னா தேர்ட் ரவுண்டில் வரப்போகிறது 97,000 பேர். இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். அதுவும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு நல்ல காலேஜஸ்லாம் ரொம்ப கிடையாது. ஸோ ஒரு 10 காலேஜஸ் பக்கத்தில் தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் தான் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதனால் நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ, ஸோ நல்ல காலேஜில் நான் சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோஸில் நீங்கள் எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே பயோமெடிக்கல் இருக்குது, பயோடெக் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் செகண்ட் ரவுண்ட்லேயே இவங்க 80% ஆஃப் த சீட்ஸ் வில் கெட் ஓவர். ஒரு 20 to 25% தான் இப்போ வர்ற கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் லிஸ்ட் பண்ணால்தான். இல்லைனா ஆல்ரெடி ரவுண்ட் 2ல் நிறையா பேருக்கு அலாட் ஆகலை. ஸோ அவங்கெல்லாம் ரவுண்ட் 3 வந்தாங்கன்னால் அவங்க இதில் ஒரு 5,000 பேர் ரவுண்ட் 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, சதர்ன் சைடில் எடுக்கக்கூடிய காலேஜஸில் இது ஒரு மெயினான காலேஜ். ஸோ உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏஐடிஎஸ் கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்காது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி யாருக்குமே கிடையாது. எம்பிசி 136 இருக்கலாம் மினிமம் கட் ஆஃப், பட் இட் இஸ் நாட் த கேஸ். இந்த வருஷம் ஒரு 10 மார்க் ஏறிடும். ரைட், ஈவன் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கே கிடைக்கிறது கஷ்டமாயிரும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தெர் இஸ் அ சான்ஸ். அதாவது 109க்கு முடிஞ்சிருக்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த வருஷமும் ஒரு 10 மார்க் கட் ஆஃப் ஏறிடும். பயோமெடிக்கல் ஒருவேளை இசி கிடைக்காதவங்க பயோமெடிக்கல் இருக்கலாம். பயோமெடிக்கல் இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் இசி அண்ட் இஎன்ஐ. ஸோ அதில் தான் இருக்கும். ஸோ அதனால் இசிஇ யார் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக பயோமெடிக்கல் தே கேன் டேக். பயோமெடிக்கலில் நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தே ஹேவ் அ டைப் வித் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பயோடெக்னாலஜிக்கும் இவங்க ஒரு நல்ல சிறப்பான கல்லூரி தான். முதலேருந்து இருக்குது, 20 இயர்ஸ்க்கு மேலே அந்த கோர்ஸ் இருக்குது. தே ஹேவ் ஆல் தி லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் யூ கேன் ஹேவ் த ஆப்ஷன். சிவில் இன்ஜினியரிங் நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் ஃபார் எனிபடி. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர எம்பிசி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸு கிடையாது. ஏன்னால் எல்லாமே 10 மார்க் 8 மார்க் கட் ஆஃப் ஏறி இருக்குங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக கொடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் அதிகமாக கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். த பாசிபிலிட்டி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காமல் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இசி யூ கேன் சி. இசி பார்த்திங்கன்னா 133க்கு போன தடவை முடிஞ்சிருக்கு. நீங்கள் 8 மார்க் கட் ஆஃப் அதிகம் வச்சாலும் இசிஇ டெஃபினெட்லி நாட் பாசிபிள் ஃபார் எம்பிசி ஆல்சோ, பிசி ஆல்சோ. டெஃபினெட்லி பிசிஎம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிசிஎம் கேண்டிடேட்ஸ் 1 or 2 சீட்ஸ் தான் எல்லா காலேஜ்லேயும் கிடைக்கும். அதோட கட் ஆஃப் அதிகமாகிடலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் இசிஇ கிடைக்கும். இசிஇ வேறு யாருக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் யூ கேன் ஹாவ் அ சாய்ஸ் லிஸ்ட் ஆல்சோ.
ட்ரிபிள்இ 118க்கு முடிஞ்சிருக்கு கட் ஆஃப். ட்ரிபிள்இ there is a பாசிபிலிட்டினா என்னென்னா ஒரு 2-3 சீட்ஸ் தான் பாசிபிலிட்டி இருக்கும், ரொம்ப சீட்ஸ் இருக்காது. அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடி there is no possibility, definitely there is no possibility for ஐடி ஆல்சோ. ஏன்னா 144க்கு போன தடவை முடிஞ்சிருக்கு. அப்போ டெஃபினெட்லி செகண்ட் ரவுண்ட்லேயே கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஐடி கிடச்சிருக்காது. ஸோ எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கும் நாட் பாசிபிள். ஸோ ப்ளீஸ் ஹேவ் தட் இன் மைண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல சாய்ஸ், எனக்கு சவுத்தில் ஒரு நல்ல சாய்ஸ் கொடுக்கணும். மெக்கானிக்கல் யூ கேன் கிவ். மெக்கானிக்கல் தே ஹேவ் வண்டர்ஃபுல் ஃபெசிலிட்டிஸ். மெக்கானிக்கல் பேஸ்ட் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் வந்து நீங்கள் ஒரு 120-125 எடுத்தால் தான் மெக்கானிக்கல் கிடைக்கும், அதுவும் ஈஸியாக கிடைக்காது. ஸோ கமிங் டு த கன்க்ளூஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி செவல்பட்டி ரோட்டில் இருக்குது. ஓகே, அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸில் ட்ரிபிள்இ மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓசி, பிசி, எம்பிசி கேண்டிடேட்ஸ். ஏஐடிஎஸ் க்ளோஸ் ஆயிரும், சிஎஸ்சி க்ளோஸ் ஆயிரும், ஐடி க்ளோஸ் ஆயிரும், இசி க்ளோஸ் ஆயிரும். ட்ரிபிள்இ மட்டும்தான் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில், மெக்கானிக்கல், பயோடெக், பயோமெடிக்கல் இஸ் ஆல்சோ வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்சி யூ கேன் கெட் மேக்ஸிமம் ஏஐடிஎஸ், சிஎஸ்சி க்ளோஸ் ஆயிரும். மற்றதெல்லாம் தட் இஸ் அ பாசிபிலிட்டி டு கெட். ஓகே, ஸோ நீங்கள் தேர்ட் ரவுண்டு போகிறவங்க கண்டிப்பாக பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பெரிய ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ட்ரிபிள்இ, மெக், சிவில், ஈவன் தோ இசி வந்து 1 or 2 சீட்ஸ் இருந்தால் அதை வச்சுக்கலாம், அதுவும் நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரிபிள்இ வச்சுக்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து ட்ரிபிள்இயும் இல்லாமல் இருக்குது. ஸோ அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு. ஸோ ட்ரிபிள்இ இந்த காலேஜ்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ ஆனால் மெக்கானிக்கல் நீங்கள் நல்ல ஆப்ஷனில் வச்சுக்கலாம். தெர் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெக்கானிக்கல் ஆல்சோ. அதே மாதிரி பயோமெடிக்கலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரவுண்ட் 3 ஆப்ஷன்ஸ் வந்து 97,000 பேர் அட்டன் பண்ண போகிறீங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிள் அமௌண்ட். ஒரு 10,000 பேர் ஆப்சென்ட் ஆனால் கூட 87,000 பேர். ரவுண்ட் 2ல் கிடைக்காதவங்களும் இதில் தான் வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பான முறையில் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.